ஸோ முதல்ல இங்க நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? நேஷனல் ட்ராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டி ரொம்ப முக்கியமான போட்டியாக இது பார்க்கப்படுது. இந்தியாவிலே நடக்கிற ஒரு முக்கியமான சைக்கிள் சாம்பியன்ஷிப்ல இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம தமிழ்நாடு விளையாட்டுத்துறை தொடர்ந்து சிறந்து விளங்குது. விளையாட்டுக்காக நிறைய விஷயங்களை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு முன்பும் கூட நம்ம பார்த்திருப்போம், ஃபார்முலா 4 கார் பந்தயம்லாம் நடந்துருந்துச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம விளையாட்டுத்துறையை கொண்டு போகும் விதமாக இப்போ மற்றொரு ஒரு சிறந்த போட்டியை ஒன்று நடத்துறாங்க. அதுதான் இந்த சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டி. சரி, இது எத்தனை நாளைக்கு நடக்குது, எவ்வளவு பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பாக்கலாமா அப்படின்னு இந்த சந்தேகம் உங்களுக்கும் இருக்குல்ல, எனக்கும் இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கு. சோ இது பத்தி தான் நம்ம கூட விரிவா பேசுறதுக்காக செய்தியாளர் சந்தானம் இருக்காரு, பேசலாம். ஹலோ சந்தானம். சோ இந்த இதை நீங்க தான் ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. சோ இங்க இந்த காம்படிஷன் நடக்குது, எவ்வளவு நாள் நடக்குது, எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு? ஓகே, நிச்சயமா சைக்கிளிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல வேர்ல்டு லெவல்ல ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்போர்ட்டா படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2011க்கு அப்புறம் தான் வந்து சைக்கிளிங்ல வந்து இந்தியனுடைய பிளேயர்ஸ் வந்து ஒரு நேஷனல் காம்படிஷன்ஸும் இருக்கட்டும், அதே போல இன்டர்நேஷனல் காம்படிஷன் போக ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து சைக்கிளிங்ல கண்டினியூஸா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நடைபெற்று முடிஞ்ச கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல தமிழ்நாடுக்கு பெரிய அளவிலான மெடல்ஸ் வந்து இந்த சைக்கிளிங்ல தான் கிடைச்சிச்சு. அப்புறம் இப்போ இந்த கேலோ இந்தியாவுக்காக தான் நம்ம இப்போ இருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டேடியம்ல தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கும், இருங்கோட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இங்கே வெலோட்ரோம் வந்து அதுக்காக தான் அமைச்சாங்க. அது அமைச்ச உடனே பார்த்தா இது ஒரு வேர்ல்ட் ஸ்பெஷலிட்டி, அதாவது உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஃபெசிலிட்டி இங்கே இருக்கும்போது இங்கே ஒரு நேஷனல்ஸ் நடத்தலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சைக்கிளிங் அசோசியேஷன் கூட இணைஞ்சு இந்த முறை நேஷனல்ஸ் இங்கே நடத்துறாங்க. 76வது தேசிய சைக்கிளிங் சீனியருக்கு, அதே போன்று 53வது ஜூனியர், 37வது சப் ஜூனியர்னு 3 பிரிவுடைய நேஷனல்ஸும் ஒரே டைம்ல இன்னையிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இங்க இருங்காட்டுக்கோட்டையில் நடக்குது. கிட்டத்தட்ட 27 மாநிலங்கள்ல இருந்து 587 வீரர்கள் பங்கேற்று இருக்காங்க. கடந்த ஆண்டு நடைபெற்ற சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டியில பார்த்தா வந்து தமிழ்நாடு தான் ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றிருந்தாங்க. அந்த வகையில தமிழ்நாடுல இருந்து இந்த முறை 41 வீரர்கள் இந்த போட்டியில பங்கேற்றிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்குமே நம்ம தமிழ்நாட்டுல இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாங்க, அது இந்த காம்படிஷன் மூலமா நமக்கு புரியுது. சரி, இப்போ இங்க காம்படிஷன்லாம் நடக்குது, பொதுவா அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, இல்ல மத்த ஸ்போர்ட்லாம் நடக்குதுன்னா ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். சோ இந்த மேட்சையும் ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாமா? நிச்சயமா கட்டணம் இருக்கா? நிச்சயமா எல்லா நேஷனல்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ சென்னையில பார்த்தா வந்து ஒரே டைம்ல 2 நேஷனல்ஸ் நடந்துட்டு இருக்கு. இக்மோர்ல இருக்கக்கூடிய மே ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம்ல பார்த்தா ஹாக்கி நடக்குது, இங்க சைக்கிளிங் நடக்குது. எல்லா நேஷனல் மேட்சஸும் ஓபன் ஃபார் பப்ளிக் தான். என்னன்னா வந்து இதுல வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க தவிர பப்ளிக் யாருமே வந்து நேஷனல் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்க்க வர மாட்டாங்க. சைக்கிளிங்கை பொறுத்த வரைக்கும் முறை தமிழ்நாட்டில் அது ஒரு நடக்குது. ஸோ பப்ளிக் வந்தா இருங்காட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில இலவசமா வந்து பார்ப்பதற்கான வந்து வசதி ஏற்பட்டிருக்கு. முக்கியமா தமிழ்நாடுடைய சைக்கிளிஸ்ட் வந்து இப்போ இந்த போட்டியில இருந்து பார்த்தா வந்து இந்தியன் டீமோட கோச்சஸ் வந்திருக்காங்க. உமன்ஸ் டீமும் இருக்கட்டும், மென்ஸ் டீமும் இருக்கட்டும், 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்தியன் கோச்சஸ் எல்லாருமே ஃபாரின்ல இருந்து இட்டாலி, அதே போன்று பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவங்க இந்தியன் டீமோட பயிற்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இங்க இருந்து யூரோப்பியன் டூர்ஸ்க்கு டீம் இங்கேயே செலக்ஷன் பண்ண போறாங்க. ஸோ இந்த 4 நாள் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து டீமை வந்து இங்கேயே செலக்ஷன் பண்ணி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த டீம் கோச்சஸும் இந்தியன் டீம் மெயின் டீமோட கோச்சஸும் இங்கே இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான மேட்ச், தமிழ்நாடு வீரர்கள் இங்கேயே இருந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் இந்த நேஷனல்ஸ் மூலமா கிடைச்சிருக்கு. சோ இது இப்ப நீங்க சொன்ன நிறைய காரணங்களை லிஸ்ட் அவுட் பண்ணலாம், ஏன் இந்த காம்படிஷன் இந்தியா அளவுல ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சந்தானம், நன்றி. சோ இங்க வந்து கட்டணம் கிடையாது இந்த காம்படிஷனை ஆடியன்ஸ் வந்து நேர்ல வந்து பாக்குறதுக்கு. சோ நீங்களும் சைக்கிளிங்ல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா, நேர்ல வந்து இந்த காம்படிஷனை பார்க்கணும்னா சோ மறக்காம இந்த இடத்துல வந்து நீங்க நேர்ல பார்க்கலாம். 19th வரைக்கும் இந்த காம்படிஷன் நடக்குது.